Class 9, Chapter 1, set operation. Today we are going to see the set operations. What are the operations we have means, we have the union and intersection and difference. Let's see one by one. First one, we see that complement of set. In complement of set means we know the set is denoted in a capital letter. The elements are in a small letter, right? That is the set. And then between the curly bracket, you have to mention it in a curly bracket, then only we can say it is a set, otherwise it is not a set. We have already seen. Complement of set. Suppose in a complement means there is the universal set in a, when you want to find the complement means compulsory there must be universal set, that is A, B, C up to Z, right? A, B, C up to Z is the universal set. Let me take it as A as the one of the set A, that is A, B, C. That the sets A is a subset of the universal set. A is a compulsory, the set A is subset of the universal set. Then we have to say that A complement means A dash, or otherwise we can use that A power like this. This is the symbol, right? This is the complement of A, or otherwise we can use it as A dash. We call it as A dash or A complement. For example, in your pockets we have a wallet, right? In your purse la ella panam vechirukeenga, 10 rupees, 20 rupees, 50 rupees, 100 rupees, 500 rupees vechirukeenga. The complement of 500 அப்படினா the 500 நீங்க இன்னொருத்தங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ complement of A 500 னு சொல்லிட்டோம்னா அந்த 500 கொடுத்துட்டீங்க, ரிமைனிங் இருக்கு தெரியுமா, அது மட்டும் தான் உங்க பர்ஸ்ல இருக்கும். சோ காம்ப்ளிமெண்ட் எதை நம்ம சொல்கிறோமோ அது இல்லாமல் மீதி இருக்கிறது மட்டும் தான். இப்போ ஏ காம்ப்ளிமெண்ட் சொல்லிட்டுனா இந்த ஏ விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே இஸ் ஏ காம்ப்ளிமெண்ட், தட் இஸ் டிஇஎஃப் அப் டு இசட் வரையும் இருக்கும். ஸோ அந்த 500 ருபீஸை விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிறத மட்டும் தான் நம்ம காம்ப்ளிமெண்ட் சொல்லுவோம். இதில் வென் டயக்ராம்னு ஒன்று இருக்குது. இந்த வென் டயக்ராமில் செட் ஏன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இது யூனிவர்சல் செட். யூனிவர்சல் செட்டுக்கு ஆல்வேஸ் யூஸ் ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணுறோம். இது ஒரு வென் டயக்ராம், சரிங்களா? ஏ என்ற செட் சொல்லிட்டோம். இப்போ காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன சொல்லிட்டோம், அந்த 500 ருபீஸை நீங்கள் கொடுத்துட்டீங்க, சரிங்களா? 500 ருபீஸை கொடுத்துட்டீங்க, அப்போ அந்த 500 ருபீஸ் உங்கள் பர்ஸில் இல்லை, சரிங்களா? அப்போ ரிமைனிங் இருக்கிறது மட்டும்தான் ஏ டேஷ். அப்போது இந்த இது மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும், தட் இஸ் ஏ டேஷ். ஸோ காம்ப்ளிமெண்ட்னா இது ஏ டேஷ்னா வித்தவுட் ஏ, அந்த காம்ப்ளிமெண்ட் 500 ருபீஸ் இல்லாமல் ரிமைனிங் இருக்கிறது கண்டிப்பாக உங்கள் பர்ஸில் தான் இருக்கும், சரிங்களா? அப்போது அதை விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிறத மட்டும் ஷேட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, அதுதான் போர்ஷன்ஸ். ஸோ ஏபிசி அப்படின்றது விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிறது 7 செட்டில் ஏபிசி காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஏ சொல்லியிருக்கேன். அப்போது ரிமைனிங் இருக்கிறது டிஇஎஃப் அப் டு இசட் வரையும் எடுத்துக்கணும். தட் இஸ் அ காம்ப்ளிமெண்ட் ஆஃப் செட்ஸ். அதுதான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். ஏ டேஷ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் எதுக்குள்ளே இருக்கணும், பிலாங்ஸ் டு ஏ யூனிவர்சல் செட். பட் எதில் இருக்கக்கூடாது, எக்ஸ் நாட் பிலாங்ஸ் டு எ செட் ஏல இருக்கக்கூடாது. அதுதான் இங்கே ஏ மட்டும் விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிறத கொண்டு போகிறோம், சரிங்களா? அடுத்து யூனியன் ஆஃப் 2 செட்ஸ். 2 செட் இருக்குது, அது ரெண்டுமே யூனியன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? யூனியன் ஆஃப் 2 செட்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு யூனியனுக்கு என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுறோன்னு பாருங்கள். யூனியனுக்கு யூஸ் த சிம்பிள் லைக் திஸ். திஸ் இஸ் த சிம்பிள் ஆஃப் யூனியன். நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம், எங்கள் சங்கம்லாம் வச்சுருக்காங்க அப்படின்லாம். ஃபேக்ட்ரிஸில் எங்கள் யூனியன் ஆஃபீஸில் இருக்குது, எங்கள் யூனியனில் கம்பெனியில் எங்களுக்கு ஒரு யூனியன் இருக்குது அப்படின்லாம் பேசியிருப்பாங்க. யூனியன் அப்படின்றது என்ன, இது எதுக்காக அதை யூஸ் பண்ணுறாங்க? வேர்டு யூனியன்றது எல்லாருமே ஒருங்கிணைக்கிறதுக்கு பேர் தான் யூனியன்ன்றது வேர்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஏன்ற ஒரு செட்டுக்கு ஏபிசின்றது, அதே மாதிரி பின்ற செட்டில் 1 2 3ன்னு இருக்கு வச்சுங்களேன். யூனியன் அப்படின்னா ஏ யூனியன் பி அப்படின்னா இதில் எல்லாத்தையுமே என்னது ஒன்றா சேர்த்துறதுக்கு பேர் தான் யூனியன். யூனியனில் என்ன பண்ணுவாங்க, எல்லா ஆளுங்களையும் ஒன்றா சேர்த்து வச்சுருப்பாங்க. ஸோ இதில் இருக்கிற எலமெண்ட்ஸும் இதில் இருக்கிற எலமெண்ட்ஸும் சேர்த்து எழுதுனா போதும். அதே நேரத்தில் இங்கே பி இருக்குது, இன்னொரு பி இங்கே இருக்குது அப்படின்னா திரும்பி எழுத வேண்டிய அவசியம் இல்லை, சரிங்களா? யூனியனில் இருக்கவங்க ஒருத்தவங்க பேக்கிங் செக்ஷனில் இருப்பாங்க, அதே ஆள் என்ன பண்ணுவாங்க, லோடிங் அன்லோடிங் செக்ஷன்லேயும் போய் ஒர்க் பண்ணுவாங்க, சரிங்களா? பேக்கிங் செக்ஷன் முடிஞ்சோடனே லோடிங் அன்லோடிங் செக்ஷனில் ஒர்க் பண்ணுவாங்க. அதனால் அவங்க 2 இடத்துலையும் ஒரே ஆள் தான் இருப்பாங்க. அதனால் திருப்பியும் அதே மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. செட்டில் என்ன கிடையாது, நம்மளுக்கு ரிப்பீட்டட் எலமெண்ட்ஸ் நாட் அலோட் இன் செட். ஸோ யூனியன் அப்படின்றது ஒன்றா இணைக்கணும் அப்படின்றது தெரிஞ்சுங்க. ஸோ யூனியன் அப்படின்னா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கணும்.
ஸோ A union B எப்படி இருக்குன்னு பாருங்கள், X such that X belongs to A or Bயில் இருக்கலாம், Aல இருக்கலாம் இல்லைன்னா Bயில் இருக்கலாம். அவங்க ரெண்டு பேரையும் ஒன்றா சேர்த்துக்கிறது தான் யூனியன் சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ செட்ஸ். இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ செட்ஸ்னால் அந்த ரெண்டு செட்ஸ்லையும் காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸை மட்டும்தான் நம்ம சேர்த்துக்கிறணும். அப்போது காமன் எங்கே இருக்கணும், செட் ஏலையும் இருக்கணும் அண்டு செட் பிலையும் இருந்தால் மட்டும்தான் காமன் எடுப்போம். இன்டர்செக்ஷனுக்கு எப்படி சிம்பிள் யூஸ் பண்ணுறான்னு பாருங்கள். இன்டர்செக்ஷன் ஆஃப் செட்டுக்கு இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். திஸ் இஸ் இன்டர்செக்ஷன். இது n மாதிரி போடக்கூடாது, கொஞ்சம் வளைஞ்சு போடுங்க. இது இஸ் இன்டர்செக்ஷன் சிம்பிள். ஸோ ஏன்ற செட்டை வந்து இப்படி எடுத்துக்கலாம், ABCDEன்னு எடுத்துக்கிறேன். பின்ற செட்டை வந்து இப்படி எடுத்துக்கலாம், BDEFG இப்படி போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போது A இன்டர்செக்ஷன் B அப்படின்னா ரெண்டுக்கும் காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸ் எடுத்துடணும். சரிங்களா? இது ரெண்டுத்துலையும் காமனாக என்ன இருக்குன்னு பாருங்கள், B இருக்குது, அப்புறம் D இருக்குது, அதுக்கடுத்து E இருக்குது. அது தவிர வேறு எதுவுமே காமன் எலமெண்ட்ஸ் இல்லை. இன்டர்செக்ஷன்னா ரெண்டுக்கும் பொதுவாக இருக்கிறது BDE. இன்டர்செக்ஷன் மீன்ஸ் ஒன்லி யூ ஹாவ் டு செலக்ட் த காமன் எலமெண்ட்ஸ் பிட்வீன் த டூ செட். ஸோ அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, A இன்டர்செக்ஷன் Bன்றத X such that X belongs to A and X belongs to B ரெண்டுத்துலையுமே இருந்தால் மட்டும்தான் காமன். சரிங்களா? அது யூனியன் போது நம்ம R யூஸ் பண்ணோம், எய்தர் ஏல இருக்கலாம் இல்லைனா Bயில் இருக்கலாம்னு சொல்லியிருக்கோம். பட் இன்டர்செக்ஷன் போது ரெண்டுத்தையும் காமனாக இருக்கணும். தட் இஸ் அண்ட் வேர்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ அண்டு அப்படின்னாலே இன்டர்செக்ஷன் ஞாபகம் வச்சுங்க. ஆர் அப்படின்னாலே என்னது, யூனியன் அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுங்க. சம்டைம்ஸ் வேர்ட்ஸில் கொடுத்துருவாங்க. சரிங்களா? யூனியன் இன்டர்செக்ஷன் சொல்லாமல் அண்ட் ஆர்ன்ற வேர்டு கொடுப்பாங்க. சரிங்களா? அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் ஆஃப் டூ செட்ஸ். ஏன்ற ஒரு செட்டையும் பின்ற ஒரு செட்டையும் செப்பரேட் பண்ணுறோம். ஏ செட்டு நான் இது 1 2 3 4 5 எடுத்துக்கிறேன். பி செட்டை வந்து 4 5 6 7 8 இப்படி ஒரு செட் எடுத்துக்கிறேன். டிஃப்ரென்ஸ் அப்படின்னா சப்ராக்ஷன் அர்த்தம். எய்தர் we can use A minus B or A differs B. இந்த ரெண்டு சிம்பிளில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே சேம் மீனிங். டிஃப்ரென்ஸ் தான் நம்ம மென்ஷன் பண்ணுது. இதில் டிஃப்ரென்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு செட்டை மட்டும் கவனிங்க. இந்த ஃபஸ்ட்டு செட்டில் எலமெண்ட்ஸு இதில் இருக்கா அதை அடிச்சு விட்டுடுங்க, அதை மட்டும் எழுதக்கூடாது. அப்படின்னா என்ன மீனிங்கு, இங்கே பின்னாடி வருது தெரியுங்களா, இந்த செட்டு எலமெண்ட்டு இருக்கவே இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். சரிங்களா? இந்த செட்டில் வரக்கூடிய எலமெண்ட்ஸ் இருக்கக்கூடாது. தட் இஸ் A differs Bனா வித்தவுட் B ஒன்லி A. அதே நேரத்தில் இதில் இருக்கிற எலமெண்ட்ஸ் இதில் இருந்துச்சுன்னா அதை கிராஸ் அவுட் பண்ணிவிடுங்க. இங்கே பாருங்கள் 4 இருக்குது, 5 இருக்குது. சரிங்களா? அப்போது ரிமைனிங் இருக்கிற செட்டில் 1 2 3 அவ்வளோதான். இதில் B செட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன், அதனால இந்த நம்பர்லாம் வரவே வராது. A differs B மீன்ஸ் ஒன்லி A. ஸோ A differs Bனா ஒன்லி A. B செட்டு பின்னாடி வர்ற செட்டு என்ன செட்டாக இருந்தாலும் சரி அது இருக்கக்கூடாது. இதுவே B மைனஸ் A சொன்னோம் அப்படின்னா பின்னாடி வர செட்டு A செட்டு இருக்கக்கூடாது. தட் இஸ் த கண்டிஷன். ரைட்டுங்களா? அப்போது டிஃபர்ஸ் பண்ணுற போது நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு செட் எலமெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கணும். அதே நேரத்தில் அந்த ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் இதில் இருந்துச்சு அப்படின்னா அதை விட்டுட்டு எழுதணும், சப்ராக்ட் பண்ணிடணும். சரிங்களா? அதுதான் இங்கே சொல்லியிருக்கோம். A minus B, that is A differs B is equal to X such that X belongs to A and அந்த எலமெண்ட்ஸ் X எதில் இருக்கக்கூடாது, Bயில் இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் ஆஃப் செட். சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா நம்ம சிம்பிள் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு டெல்ட் சிம்பிள் மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? A சிமெட்ரிக் B, இங்கே டெல்டான்னு படிக்கக்கூடாது, இல்லை ட்ரையாங்கிளும் படிக்கக்கூடாது. இது வந்து A சிமெட்ரிக் B. இதனுடைய ஃபார்முலா என்னன்னா, சப்ராக்ஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் செட் மைனஸ் செகண்ட் செட் and then union of second set minus first set. So இங்கே A differs B அப்படின்னா என்ன சொல்றோம், A minus B union of B minus A. சரிங்களா? A minus B அப்படின்னா B ஓட எலமெண்ட்ஸ் இங்கே கண்டிப்பாக இருக்காது, B minus Aனா A ஓட எலமெண்ட்ஸ் இருக்காது. அப்போது அதில் ரெண்டுத்துலேயுமே இல்லாத எலமெண்ட்ஸை மட்டும்தான் இங்கே எழுத போகிறோம். அதுதான் டிஃப்ரென்ஸ், சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸோடைய ஃபார்முலா. சரிங்களா? ஸோ அந்த டேர்ம் எப்படி இருக்கு பாருங்கள், A symmetric B is equal to X such that X belongs to A minus B or என்ன சொல்லியிருக்கோம் நம்ம, யூனியன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அண்டுனா இன்டர்செக்ஷன். ஸோ X belongs to B minus A. ஸோ இது ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணிவிட்டு இதையும் செப்பரேட் பண்ணிவிட்டு யூனியன் பண்ணக்கூடிய கிடைக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் தான் நம்மளுக்கு சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ்னு சொல்கிறோம். சரிங்களா? இதே யூனியனை வென் டயக்ராமில் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்னு பாருங்கள். வென் டயக்ராம்
சரிங்களா. வென் டயக்ராம் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி இன்டர்செக்ஷன் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க பாருங்கள். வென் டயக்ராமில் இப்படி 2 செட்டு போட்டுடலாம். ஃபஸ்ட் 2 செட்டு மட்டும் எடுத்துக்கிறேன். 3 செட்டு வரையும் நம்மளுக்கு இருக்குது. சரிங்களா. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. சரிங்களா. ஃபஸ்ட்டு செட்டு ஏ, செகண்ட் செட்டு பி. இங்கே ஏ யூனியன் பி. யூனியன்னால என்ன சொல்லியிருக்கோம், எல்லாரையும் ஒன்றா சேர்க்கறது தான் அர்த்தம் சொல்லியிருக்கோம். அப்போது ஏ யூனியன் பி அப்படின்னா எல்லாத்தையும் ஷேட் பண்ணிவிடுங்க. எந்த பிளேஸும் விடாமல் ஃபுல்லாக ஷேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா திஸ் இஸ் ஏ யூனியன் பி. இதுவே இன்டர்செக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா பாருங்கள், இன்டர்செக்ஷன் என்ன சொல்லியிருக்கோம், இந்த சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்கோம். ஏ இன்டர்செக்ஷன் பி. இந்த ஒரு செட்டை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், இந்த ஒரு செட்டை நம்ம பின்னு எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு எதுன்னு மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு எந்த செட்டு ஏ, எந்த செட்டு பின்ட்டு. ஏ இன்டர்செக்ஷன் பி. இன்டர்செக்ஷன்னா என்ன சொல்லியிருக்கோம், காமன்னு சொல்லியிருக்கோம். அப்போது ஏக்கும் பிக்கும் காமனாக இருக்கிற பிளேஸ் எது, இந்த ஓவர்லேப்பாக இருக்கக்கூடிய இந்த பிளேஸ் மட்டும்தான் காமன். அப்போது இதுதான் ஏ இன்டர்செக்ஷன் பி. அப்போ யூனியன்னா எல்லாரையும் ஒன்றா சேர்த்துக்கிறோம், இன்டர்செக்ஷன்னா காமனாக இருக்கிறவங்களை மட்டும் தான் நம்ம ஒன்றா எடுத்துக்கிறோம். தட் இஸ் த இன்டர்செக்ஷன். இதுலேயே டிஃப்ரென்ஸ் வந்துச்சு அப்படின்னா, இதுலேயே டிஃப்ரென்ஸ்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி ஒரு செட்டு ஏன்னு எடுத்துக்கிறேன், இந்த செட்டு பின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா. ஃபஸ்ட்டு செட்டு ஏ, செகண்ட் செட்டு பி. டிஃப்ரென்ஸ்னா ஏ டிஃபர்ஸ் பி, இல்லைனா ஏ மைனஸ் பி, ரெண்டுல எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஏ மைனஸ் பி நம்ம என்ன சொல்லியிருக்கோம், சப்ராக்ஷன் அப்படின்னாலே செகண்ட் செட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். அப்போது இந்த பி செட்டை ஒமிட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிற போர்ஷன்ஸை மட்டும் நீங்கள் ஷேட் பண்ணீங்க அப்படின்னா தட் இஸ் ஏ மைனஸ் பி. ஏ மைனஸ் பின்னா பி செட்டு கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி ஏக்கு காமனாக இருக்கிற பிளேஸும் இருக்கக்கூடாது. அதை விட்டுட்டீங்க அப்படின்னா பி மைனஸ் ஏ மைனஸ் பிக்கு. இதுவே பி மைனஸ் ஏ அப்படின்னா இது செட்டு ஏ, இது செட்டு பி. செட் ஏ பி மைனஸ் ஏன்னு சொல்கிறதுனால ஃபஸ்ட்டு பி எடுத்துக்கக்கூடாது. சரிங்களா. அப்படி எடுத்து செய்யக்கூடாது. ஏ செட் பி செட் இப்படி தான் எடுக்கணும். பி மைனஸ் ஏன்னா செகண்ட் செட்டு இருக்கக்கூடாது. அப்படி தானே, செகண்ட் செட் என்னது ஏ. இந்த செட்டு இருக்கக்கூடாது. இதை விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிற போர்ஷன்ஸை மட்டும் ஷேட் பண்ணுங்கள். தட் இஸ் பி மைனஸ் ஏ. சரிங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செட் ஆப்ரேஷன்ஸ் பார்க்கலாம். அதில் என்னென்ன காம்படேட்டிவ், அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.